பொம்பளை விஷயத்துல மாட்டிக்கிட்டேடா அப்படின்னுலாம் கேட்டிருக்கிறாரு. இதனால ரொம்பவே அப்செட் ஆன கமருதீன் இத பத்தி பார்வதிட்ட கேட்டிருக்கிறாரு. இத பத்தி பேசும்போது பேட் டச் பண்ற அளவுக்கு நான் ஒன்னும் கீழ்த்தரமானவன் இல்ல, ஒரு பெண்ணோட அனுமதி இல்லாம அவளை நான் தொடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் உன்னை பேட் டச் பண்ணனா அப்படின்னு நேரடியாவே கேட்டிருக்கிறாரு. பார்வதியும் ஒன்னு ஆமா இல்லைன்னு பதில் சொல்லுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தாங்க கமருதீன். ஆனா பார்வதியோ எனக்கு தோணுது அப்படித்தான், அதை தான் நான் சொன்னேன் அப்படின்னு கேஷுவலா சொல்றாங்க. இதனால கமருதீன் பயங்கரமா கோபமாக்குறாரு. நீ இப்படி பேசுனது என்னோட கேரக்டரையே ஸ்பாயில் பண்றது போல இருக்கு அப்படிங்கிறதும், நான் லைஃப்ல ஒண்ணுமே இல்லாம மேல வந்தேன் அப்படின்னும், ஆனா அப்படிப்பட்ட என்ன நீ தப்பா சொல்ற அப்படின்னும் பார்வதி மேல கமருதீன் பயங்கரமா கோபப்படுறாரு. இனிமே உங்ககிட்ட பேச மாட்டேன் அப்படின்னு இந்த உரையாடலுக்கு இடையில ஒரு பிளாஸ்டிக் சேரையே எட்டி உதைக்கிறாரு கமருதீன். அதுக்கப்புறம் பார்வதியோ கமருதனை பார்த்து பேபி பேபின்னு அழைச்சிட்டு இருந்தாலும், இனிமே அப்படி கூப்பிட்டா மூஞ்சியவே உடைச்சிருவேன் அப்படின்னு கமருதீன் பயங்கரமா மிரட்டுறாரு. இது தொடர்பான வீடியோக்கள் தான் இப்போ இணையதளத்துல வைரலா பரவிட்டு வருது. ஏற்கனவே இந்த வாரம் கண்டஸ்டன்ஸோட பேரண்ட்ஸ் எல்லாரும் வரப்போறாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பை தாண்டி இப்போ கமருதீன் பார்வதியோட சண்டை உச்சத்தை தொட்டிருக்கு. இதனால இந்த டாபிக்கு அப்புறம் இவங்க 2 பேரோட பேரண்ட்ஸ் வந்தா என்ன ரியாக்ட் ஆகும் அப்படிங்கிறத பாக்குறதுக்கு பிக் பாஸ் ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்ப ஆவலா காத்திருக்கிறாங்க.